உண்மையிலே சமீபத்தில் பார்க்கும்போது சினிமாவுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வந்திருக்குன்னு சொல்லி அந்த அறிகுறிகள் தெரியுது. அதுக்கு முக்கியமாக இப்போ ஜேஎஸ்கேனுடைய ஆரோகணம் படத்திலிருந்து இது வரலும் அவர் எடுத்த படங்களெல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமான படங்கள், நல்ல படங்கள். அவர் கமர்ஷியலாக நஷ்டம் வந்திருக்கலாம், லாபம் வந்திருக்கலாம், அது வேறு. பட் அவருக்குன்னு ஒரு கொள்கையோட அந்த விளம்பரங்களை பார்க்கும்போதே ஒரு டிஃப்ரெண்ட். ஜேஎஸ்கேன்னா அது ஒரு ஆயில் பெயிண்டிங் மாதிரி ஒரு வித்தியாசமாக அந்த விளம்பரம் பார்க்கும்போது இது ஜேஎஸ்கே படமாக தான் இருக்கணும். அப்படி அவருக்கான ஒரு தனி பாணியை வைத்துக்கொண்டு தொடர்ந்து படம் பண்ணுறது வந்து இந்த காலத்தில் ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா பாரதிராஜா சாரும் ஒரு பெரிய டைரக்டர். ஆனால் அவர் சினிமாவுக்கு வந்தது நடிகர் ஆகணும்னு சொல்லி தான். ஆனால் சமீபத்தில் பாண்டிய நாடு படம் பார்த்து அசந்துட்டோம். உண்மையிலேயே இவ்வளோ ஒரு திறமை உள்ள அவர் வந்து எய்ம் பாருங்க, நடிகர் ஆகணும்னு சொல்லி வந்தார். ஆனால் அற்புதமான ஒரு டைரக்டர் வந்து இந்த தமிழ்நாடு நம்மளுக்கு கொடுத்துருக்குன்னு சொன்னால் உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களை நம்ம பாராட்டணும். அவர் எத்தனை நடிகர்கள் உருவாக்கியிருக்காருன்றது அவருக்கு தெரியும். நடிப்பினுடைய இதில் வந்து எத்தனை பேர் உருவாக்கியிருக்கார், அறிமுகப்படுத்தியிருக்காருன்னு சொல்லி. ஆனால் அப்படிப்பட்டவர் வந்து அவர் சொன்ன நிகழ்ச்சி தான் இது. முதல் மரியாதை படத்தில் மாபெரும் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களோட பரிசிலில் போயிட்டு இருக்கும்போது, சார் நானும் வந்து முதல்ல இந்த சினிமாவுக்கு வந்ததே நடிகர் ஆகணும்னு சொல்லி தான் நான் வந்து இந்த சினிமாவுக்கு வந்தேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் கேட்டது என்ன தெரியுமா, ஏன் உங்கள் ஊரில் கண்ணாடியே இல்லையான்னு சொல்லி. அதாவது அப்படி இருந்த ஒரு இலக்கணத்தை சினிமாவில் மாற்றி யார் வேணுமன்னாலும் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சவாலாக எடுத்துக்கிட்டு எல்லா புதுமுகங்களையும் அறிமுகப்படுத்தி ஜெயிக்க வச்ச ஒரு பெருமை வந்து பாரதி ராஜாவை தான் சேரும். ஏன்னா சிவாஜி சார் மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் நடிகர் திலகம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து அவர் மாதிரி யாருக்குமே கிடையாது. ஆனால் பழகினவங்களுக்கான எக்ஸ்பிரஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அந்த அளவுக்கு ரசிக்கலாம். இன்னைக்கும் ரசிக்கலாம், நாளைக்கும் ரசிக்கலாம். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்போ நண்பர் பேசும்போது டைரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு, ஆனால் இருந்தாலும் அவர் நடிக்க வேண்டான்னாரு. நடிக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா அந்த சூழ்நிலைக்கு எந்த கதாபாத்திரம் வேணுமோ நடிக்கலாம். ஆனால் நடிக்கிறது ஒரு பக்கம், டைரக்ஷன் ஒரு பக்கம். அதை விட ரொம்ப ரிஸ்க் வந்து ப்ரொடக்ஷன் தான். இப்போது வர்ற டைரக்டருங்க எல்லாமே ஒரு படம் ஹிட் ஆன உடனே அடுத்து ப்ரொடக்ஷன் போகிறாங்க. ஏன்னா தயாரிப்பாளர் சங்க தலைவர் மட்டும் இல்லை, கடந்த 36 ஆண்டுகளாக இந்த தொழிலில் இருக்க எல்லா துறைகளும் நான் இருந்திருக்கேன். ஆனால் இப்போ தெரியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அனுபவம் டைரக்டர் சேதர் அவர்களே சொன்னது, அந்த கிரியேட்டருக்கு ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று வரும்போது அந்த கற்பனையே செத்து போயிடுன்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணி சொன்னார். அவர் ஹிந்தியிலே தமிழில் எடுக்காத மொழி கிடையாது. தயவுசெய்து வந்து ஆரம்பத்தில் வந்து சந்தோஷமாக இருக்கும், பார்க்கும்போது அத்தனை கோடி சம்பாதிக்கலாம் வாங்கலான்னு. எது நம்ம நேசிக்கிறோமோ, எது நம்ம மக்கள் வந்து நம்மளை ரசிக்கிறாங்களோ, தயவுசெய்து அதில் கவனம் செலுத்துங்க. அந்த விஷயத்தில் வந்து முக்கியமாக இருக்கு. ஏன்னா பணம் என்றைக்கு வேணுமுன்னா சம்பாதிக்கலாம். இப்போ வெற்றிமாறன் இருக்கார், அருமையான டைரக்டர் பாலா இருக்காருன்னா, பாலாக்குன்னு ஒரு பாணி இருக்கு. எல்லாருக்கும் பல்கலைக்கழகம் பாலு மகேந்திரா சார் வந்திருக்கார். ஸோ இப்படிப்பட்ட சீனியர் பீப்புளோட அட்வைஸும் கேட்டுக்கிட்டு எந்த துறையில் எது பண்ண, இப்போ வர்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஃபேஷனாக போச்சு. அது முக்கியமாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இந்த கார்பரேட் கம்பெனிஸ் ஏன் ஒரு இண்டிவிஜுவல், ஜேஎஸ்கே ஒரு இண்டிவிஜுவலாக ஜெயிச்சிருக்கார். விஜய் சேதுபதி முந்தா நாள் ஒரு ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ண அருமையான ஒரு நடிகர். ஆனால் அவர் எடுக்கக்கூடிய கதைகள், அவர் கதையை மட்டும் பார்க்குறாரே தவிர காசு பார்க்கறது இல்லை. ஆனால் கதை நல்லா இருந்தால் நடிக்கிறார், ஜெயிக்கிறார். நிச்சயமாக விஜய் சேதுபதி நடித்தாலே அந்த படம் ஓடுன்ற ஒரு நம்பிக்கை வந்து மக்கள் மத்தியில் உருவாக்கியிருக்காருன்னு சொன்னால் அது பாராட்டியே தீரணும். ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது தான் சினிமாவுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உருவாகிட்டே வருது. தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கிட்டு கார்பரேட் கம்பெனிஸ் சமீபத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை பேரை நான் குறிப்பிட விரும்பவில்லை. கிட்டத்தட்ட 66 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அதே திறமைசாலிகள் இத்தனை பேர் இருக்கும்போது நீங்கள் கேட்டால், இப்போ 4 இயக்குநர்கள் எத்தனோ பேர்கிட்ட திறமை இருக்குது. அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் கதை வச்சுட்டு அலையிறாங்க பாவம். அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காமல் தேவையில்லாமல் இந்த கோடிகளை வந்து
வீணாக்கி சினிமாவும் சீரழிக்கு செய்கிறதுல வந்து ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். தயவுசெய்து கார்ப்பரேட் கம்பெனிக்கு வேண்டுகோள், அப்படி இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு நீங்கள் நடைமுறை கொண்டு வரலன்னு சொன்னால் அதை நாங்கள் இண்டஸ்ட்ரி ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கார்ப்பரேட் கம்பெனிஸுக்கு இனிமேல் வந்து படங்கள் ஒத்துழைப்பு தரக்கூடாது என்ற முடிவு எடுக்கிறதுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். அது ஆக இந்த மதையான கூட்டம் உண்மையிலே அருமையான ஒரு படமாக வந்திருக்கணும். எல்லா டெக்னீஷியன்ஸும் நான் பாராட்டுறேன். முக்கியமாக ஜிவி பிரகாஷ் பாராட்டி ஆகணும். ஏன்னா இளையராஜா சார் தான் ஒரு இசையமைப்பாளராக இருந்து ப்ரொடக்ஷனில் இறங்கினார். ஒரு மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களும் படத்துக்கு வந்து அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க வேண்டாம்னு சொல்லி. ஆனால் ஜிவி பிரகாஷ் அப்படி இல்லாமல் இளைஞர், இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு தெரியும். நிச்சயமாக அந்த பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தொடர்ந்து படங்கள் எடுக்கணும், அதே நேரத்தில் நல்ல இசையமைப்பாளர்ன்றதெல்லாம் நிறைய பேர் அறிமுகப்படுத்தணும் என்று வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பை இதுக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஒரு ஆடியோ ரிலீஸ் அன்னைக்கு ஸ்டேஜிலேயே ஒரு டைரக்டருக்கும் ஹீரோக்கும் ஒரு படம் கமிட் ஆனது தான் ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம். இதை செஞ்ச சகோதரர் JSK சதீஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த படம் நீங்களே பண்ணணும். நிச்சயமாக வந்து மதையான கூட்டம் மாபெரும் வெற்றி, அதை விட பெரிய வெற்றி அந்த படம் பெறணுன்ற அளவுக்கு இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப ஒரு என்கரேஜிங்கான ஒரு விஷயம். ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ்குமார் வெறும் ப்ரொடக்ஷனோடு இல்லாமல் இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டராக இருந்து அவர் இன்னொரு மியூசிக் டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு டீமையே உருவாக்கினது வந்து அவருடைய ரொம்ப பெருந்தன்மையை காட்டுது. இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பெரிய மெச்சூரிட்டி. அவருக்கு மனதார்ந்த வாழ்த்துக்கள். படங்கள் வந்து ட்ரெய்லரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, ஹீரோ ஹீரோயின் மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. இந்த டீம் சம்மந்தப்பட்ட அத்தனை பேர்த்துக்கும் இந்த மதையான கூட்டம் ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சு எல்லாரும் இந்த டீமில் இருக்கிற எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் கிடைக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. சுருக்கமாக இந்த படத்தை பற்றி ஒரே விஷயம் சொல்லணும். இந்த படம் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்து ஜிவி பிரகாஷை வந்து பரதேசி படம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு தெரியும் அவர் இந்த படம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் நான் கட்டாயமாக காப்பி ரெடி ஆனவொன்னே எனக்கு ஒரு வாட்டி காட்டுங்கன்னு சொல்லி பல முறை அவர்கிட்ட தொடர்பு கொண்டு அவரும் எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கொண்டும் படம் ரொம்ப பிரமாதமாக வந்ததுக்கப்புறம் எனக்கு படம் காமிச்சார். நான் படம் பார்த்த நிமிஷமே ஐ டிசைடட் அண்ட் ஐ செட் ஐ வாண்ட் டு பை திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே நான் சைன் பண்ணேன் இந்த படத்தை. இந்த படத்தில் ரொம்ப அதாவது இன்றைக்கி தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம், நிறைய காமெடி படங்கள் வந்துகிட்ருக்கு. அந்த களம் மாறி புதுசாக இந்த ஒரு சினிமா ட்ரெண்ட் இந்த படம் தான் அமைச்சு வைக்கும் அப்படிங்கிற அளவில் எந்த விதமான டவுட்டும் இல்லாத அளவுக்கு படம் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இதில் விஜய் மேம் ரொம்ப பிரமாதமாக வாழ்ந்திருக்காங்க அந்த கேரக்டராகவே. அப்புறம் திரு வேலா ராமமூர்த்தி சார் அவர்கள், நிறைய பேருக்கு அவர் தெரியுமான்னு தெரில, சினிமாவை சார்ந்தவங்களுக்கு தெரியும். நிச்சயமாக தமிழ் சினிமாவில் அவருக்குன்னு ஒரு தனி இடம் நிச்சயமாக இந்த படத்தின் மூலிமா அவருக்கு கிடைக்கும். டைரக்டர் விக்ரம் ஆகட்டும், அதே மாதிரி இந்த கதிர் இந்த முதல் படமா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம் சார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் வந்து கூத்துப்பற்றையோட மாணவன் சொன்னார். அவர் ஒரு மாணவன் மாதிரியும் தெரியல, அவர் வந்து கற்றுக்கிட்ட மாதிரியும் தெரியல, இயல்பாக வாழ்ந்திருக்காரு. ஒரு கேரக்டரையும் நான் சொல்லி ஆகணும் இந்த படத்தில், பட் ஆனால் இதுக்கு நேரம் இல்லை. பட் என்னையோ ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுத்ததுக்காண்டி இந்த என்டையர் டீமுக்கு ஐ தேங்க் தட் ஐ ஹவ் டேக்கன் அ குட் ஃபிலிம் அப்படிங்கிறதுல ஐ எம் ஸோ ஹாப்பி. இன்னொரு விஷயமும் நான் இந்த இடத்துல இப்போ நான் கொஞ்சம் வந்து ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருந்தோம் சொல்லணுன்ட்டு, அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாச்சு. அடுத்ததாக இந்த டைரக்டர் விக்ரம் எந்த படம் பண்ணாலும் அது எனக்கு கொடுக்குற வாய்ப்பாக இருந்து என் நிறுவனத்துக்கு பண்ணாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு டோக்கன் ஆஃப் அட்வான்ஸாக நான் இப்போ இங்கே கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதை பாரதி ராஜா சார் கொடுக்கலாம். இது கொடுக்குறேன்றதால கட்டாயமாக நீங்கள் அடுத்த படம் உடனே எனக்கே கமிட் ஆகணுன்றதெல்லாம் கிடையாது. உங்களுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கதையை செதுக்கிட்டு உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு எனக்கு இந்த படம் பண்ணி கொடுக்கலாம். குறிப்பாக கதாநாயகன் கதிர் அவரும் என்னுடைய பேனரில் அடுத்த படம் கட்டாயம் பண்ண போகிறாரு. அது அவர் எந்த ஸ்கிரிப்டுக்கு ஆப்டாக இருந்தாலும் அதுக்கு செட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பார். ஸோ அவருக்கும் இன்னைக்கு வந்து இந்த மேடையில் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு அட்வான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் ஆகிட்டே வந்தோம். இதை வந்து ஜிவி பிரகாஷ் ஒரு நோக்கத்தோடு இந்த படம் எடுத்தார். ஒரு புது டைரக்டர், ஒரு புது ஹீரோ, புது டீம் எல்லாருமே. ஸோ அவர் என்ன ஆசைப்பட்டாருன்னா, அடுத்தது இந்த தமிழ் திரையுலகத்தில் வந்து இவர் ஒரு நல்ல ஹீரோவாக நினச்சி நிற்கணும், டைரக்டர் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு. டைரக்டருக்கு ஆல்ரெடி நாங்கள் கமிட் பண்ணிட்டோம். ஸோ அவர் ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை அவர் மூலியமாகவே திரு பாலமகேந்திரா அவர் கையால் வந்து அந்த அட்வான்ஸ் அவர் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி. ஒரு எழுத்தாளனா பல மேடையில் நான் தமிழ்நாடு முழுக்க ஏறி இருக்கேன். ஒரு சினிமாக்காரனா இன்னைக்கு தான் என்னுடைய முதல் மேடை இது. அடிப்படையில் என்கிட்ட எந்த ரகசியமே தங்காது.
எதை சொன்னாலும் நான் போய் சொல்லிவிடு, மனசில் தங்காதால விளந்தையான ஆள் நான். விக்ரம் சுகுமாரன் வந்து இந்த படத்தில் நடிக்கணும்னு சொல்லி ஒரு 2-3 மாதம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தார். எனக்கு நடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நான் தப்பிச்சு போயிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் வந்து கதையை சொன்னார், வீரத்தன்னு ஒரு கேரக்டர். சரி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஃபஸ்ட் டே தேனிக்கு போனேன். போனால் ஒட்டை முடியை வெட்டினார். மிலிட்ரியில் போனவொன்னே வெட்டுற மாதிரி ஒட்டை அடித்தார், முடியை வெட்டினார். எனக்கு பந்து வந்தால் மடியில் விழுகுது, முடி விழுகுது, அழுகையாக வருது. என்னடா இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. ஏன்னா இந்த முடியோட வீட்டுக்கு போனால் கஞ்சி கிடைக்காது. அப்புறம் நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நடந்துக்கிட்டு இருக்கிற போதே என்ன சொல்கிறாருன்னா, சார் நானும் 90 நாள் நடித்ததில் ஒரு கொஞ்சமாவது விக்ரம் கொஞ்சம் சிரிச்சுக்கிறேயா, கொஞ்சோண்டு சிரிச்சுக்கிறேன்னா அது சோழி வச்சுக்கிறாரு அவர். அது மாதிரி இந்த வீரத்தை ஒரு கேரக்டர் வந்து வாழ வச்சாரு. என்னன்னா அவர் விக்ரம் சுகுமாரன் வந்து எனக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகளுக்கு அவர் சொல்லி கொடுத்ததில் பாதி அளவை தாண்டி இருந்தாலே ஒரு மிகப்பெரிய நடிகர் நடிகையான கலைஞனாயிடலாம். அப்படிப்பட்ட ஒரு கலைஞன், ஒரு வெறி பிடிச்ச ஒரு கலைஞன் விக்ரம் சுகுமாரன். இதன் மூலமாக, இந்த படத்தின் மூலமாக எங்களுக்கெல்லாம் கிடைக்கிற அத்தனை சிறப்புகளும் அவருக்கு தான் செல்லணும். தமிழ் சினிமாவில் எனக்கு ஒரு 30 ஆண்டு காலமாக இயக்குனர் மகாராஜா உங்கள் மாதிரி பெரிய ஆட்களோட தொடர்புகள் இருந்தாலும், இன்று நான் கண்டு வியக்கும் ஒரு மிகச்சிறந்த கலைஞன் விக்ரம் சுகுமாரன். இந்த மத யானை கூட்டத்தில் நான் ஒரு யானையா, மத யானையா இருக்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வேணும். எல்லாரும் சொல்கிறாங்க ஜிவி சார்லேருந்து ஜேஎஸ்கே சார்லேருந்து நீங்கள் வாழ்ந்திருக்கீன்னு. எனக்கு பயமாக இருக்குது. படம் வந்து மக்கள் சொல்லணும். எல்லோருக்கும் நன்றி. You have great powerhouses here, old powerhouses of cinema, new powerhouses of cinema, growing powerhouses of cinema. I'm very happy to be part of this project, Madhyane Kootam. This is my third Tamil movie. I've been in the Malayalam industry for quite some time, and I was waiting for a good entry into the industry. Vettai Linguswamy sir gave me that kind of entry. I'm very happy that at this moment I have to thank him. And then I went on to do Kumki. I think Kumki is what Vikram Sukumaran sir said. That's what he said over the phone. I think you were the person to do Ponram. That's what he called me and said. So Kumki, the forest officer, was good for my career, and I hope this will be even a bigger turn in my career. When I look at the 3 movies that I've done in Tamil, the first movie I had a big beard and a huge mustache and quite some hair. Second movie, my hair was chopped off, like sir was saying. My beard was shaven. I had only a mustache. When I came for this movie, my mustache was also taken off. So I think for my next movie, there are several directors here. I am even ready to shave my head off. So I am also ready. I think I saw the covers being passed over. I think not just the director, not just the hero, even character artists also can be given an advance on top of stage. So, and I'm really thankful that Vikram Sukumaran sir here has got his next opportunity. I only hope that he doesn't take into acting, because he's a brilliant actor himself. And whatever I have done in this movie, like sir was saying, even if half of it has been done, I think we will be appreciated as good actors. Thank you, sir, for acting for me. Thank you for letting me be part of this wonderful. I've been right from the time that I came. I've been in industry for a long time. My father is an actor. I've been in this industry for a very long time. But I'm very happy that, and right from the beginning, I've been wanting to get into this Tamil industry. It's always been an attracting factor. Every Malayalam movie that I do, I wanted to go and do Tamil movies. I wanted to work with Kamal sir. I wanted to work with Rajinikanth sir. I wanted to work with several. I'd probably be lucky enough to work with young actors like Atharva here in some time. So this is one industry I wanted to be in. Thank you for welcoming me here. I'm really thankful to the whole industry, the media, the support that you have given me here.
Thanks a lot. And I hope Madhyana Kootam will be a huge, huge, huge hit. Thanks everyone. நானும் ஜீவியும் கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷம் ஃப்ரெண்டு. ஸோ அவர் கூட ஃபஸ்ட் படத்துலேருந்தே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ படம் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்ன மியூசிக் போட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ நானும் வேறு ஒரு 3-4 படம் பண்ணிட்டேன். ஒரு நியூ கமருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம். பட் நம்ம ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன் அது நம்ம கூட இருந்திருக்காரு நம்ம ஃப்ரெண்டு அப்படின்ட்டு எனக்கு கொடுத்தது ரொம்ப எனக்கு ஆக்சுவலாக எக்ஸைட் ஆனது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் என்ன சொல்கிறது, விக்ரம் சுகுமாரன் வந்து நாங்கள் 2 பேருமே ரொம்ப ஒரு கேஷுவலாக தான் கம்போஸ் பண்ணோம் டியூன் எல்லாமே. ஒரு ஒரு கம்போசிங் உட்காடுறோம், நம்ம டியூன் போட போகிறோம் அப்படிலாம் இல்லாமல், பிரதர் இப்படி ஒரு சுச்சுவேஷன், ஸோ இப்படி இருக்குது அப்படிங்கும்போது நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். நைட்டு ஒரு 2 மணி 3 மணி ஆகும் டியூன் ரெடியாக இருக்குது. பார்த்தா மார்னிங் வந்து ஒரு டியூன் ரெடி ஆகிடும். ஏகாதசி வந்து மார்னிங் வந்து லிரிக் எழுதிடுவார். ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்ஸ் எல்லாமே. என்னென்னா ஒரு ட்ரெடிஷ்னலாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு சாங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த தேனி அந்த கல்ச்சரில் நடக்கிற மாதிரியே இருக்கும். லிரிக்ஸும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஃபுல் சாங்குமே ஒரு ஃபுல் மூவியுமே வந்து ட்ரெடிஷ்னல் ஆர்டிஸ்ட், அதாவது எல்லாமே ஃபோக் ஆர்டிஸ்ட் பாடியிருக்காங்க. வேல்முருகன், புஷ்பவனம் குப்புசாமி, அப்புறம் தஞ்சை செல்வி அண்ட் திருவுடையான், அதுக்கப்புறம் ஜெயமூர்த்தி எல்லாம் பாடியிருக்காங்க. இது ப்ரொடியூசர்னு பாடியிருக்காரு இந்த படத்தில் வந்து. ஸோ இதில் அப்புறம் லோகு சார் அண்ட் வெங்கடேஷ் சார், சதீஷ் சாருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். பட் இந்த படம் ஆர்ஆர் பண்ணும்போது தான் நான் வந்து எல்லா கேரக்டருமே பார்த்தேன். ரொம்ப எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் பயந்துட்டேன். என்னென்னா ரொம்ப சேஞ்ச் ஓவர் படம் வந்துட்டு ரீல் பை நிறைய சேஞ்ச் ஓவர் இருக்குது. இப்போ ஒரு படம்னா ஒரு 5 தீம் தான் போயிட்டுருக்கோம். பட் இதில் அப்படி தீமாக ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய சேஞ்ச் ஓவருக்கு நல்லா கொஞ்சம் சிரமப்பட்டேன். பட் ஒரு 20 days எடுத்து பண்ணோம். பட் ஃபைனல் அவுட்புட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ எல்லோரும் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் இது ஒரு சினிமா எடுக்கிறோம், இதுக்கு நான் பாட்டு எழுதுகிறேன். அப்படி ஒரு யூஸ்வல் ரூட்டில் நாங்கள் பயணிக்கலை. அவர் ஒரு அழுத்தமான கதையை வாழ்க்கையை படமாக்கணும்னு நினச்சாரு. அதுக்கு புது ரூட்டில் எப்படி பயணிக்கணுமோ அவருடைய போராட்டத்தில் சின்னதாக நானும் கலந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் 6 பாட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பீத்திக்கிற எனக்கு தோணலை. ஒவ்வொரு பாடலாசிரியனும் நிறைய பாடல்களை கொண்டவனாக இருக்கிறான். ஏகாதசிங்கிற ஒரு மனுஷனுக்குள்ளே 1,00,000 பாட்டு இருக்குது. எனக்கு என்னவோ விக்ரம் சுகுமாரன் அவர் கதைக்கான பாடல் என்கிட்ட இருக்கிறதா உணர்ந்திருக்கிறாரு. அவர் கதைக்கான பாடலை என்கிட்ட வந்து அவர் எடுத்துக்கிட்டார். நான் ஒன்றும் எழுதலை, என்கிட்ட இருந்திருக்கு, அவர் எடுத்துக்கிட்டார்னு நினைக்கிறேன். அதுக்கு துணையாக வலிக்காமல் அந்த பாட்டை எடுக்கிறதுக்கு இசையை கையாண்டு அதன் மூலமாக எடுத்திருக்காங்கன்னு நான் விரும்புகிறேன். காரணம் என்னென்னா, ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, விக்ரம் சுகுமாரனின் கதைக்களம், அந்த கதை நடக்கிற களத்தில் என் வீடு இருக்கிறது, என் வாழ்க்கை இருக்கிறது. நினைவுகள் தான் கதை, நினைவுகள் தான் கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் என் வாழ்க்கையை திரும்பி பார்த்து நினைத்து அதை கொஞ்சம் பதிவு செய்வதற்கு சுகுமாரனோட கதை எனக்கு தான் பெரிதும் உதவி இருக்குது. 6 பாட்டும் ரொம்ப சிறப்பான பதிவாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த நிறுவனத்திற்கும் நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இது ஜிவி பிரகாஷ்குமார் ப்ரொடக்ஷனில் நானும் ஜிவியோட அப்பா வெங்கடேஸ்வர் எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கிற முதல் படம், முதல் பயணம். இந்த பயணம் தொடரணும், நிறைய புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்கு உங்களுடைய ஆதரவும் அன்பும் கண்டிப்பாக தேவைன்னாங்க. கூடி நன்றி விடைபெறுகிறேன். வணக்கம்.